ஓம் சாந்தி. 13/8/2023. அவ்வக்த பாப்தாதா, அவ்வக்த முரளி, ரிவைஸ் டேட் 6/4/95 வருஷம். இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, இன்று பாப்தாதா எப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்? என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்? என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்? எப்படிப்பட்ட குழந்தைகளை பாப்தாதா இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கார்? பர்சனாலிட்டி. இன்று ஸ்நேக கடல் பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து ஸ்நேகம் நிறைந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளின் ஆன்மீக பர்சனாலிட்டியின் ஜொலிப்பை பார்த்து கொண்டிருக்கின்றார். இரண்டாவது கேள்வி, ஆன்மீக பர்சனாலிட்டி உடைய ஆத்மாக்களின் விசேஷ தன்மை என்ன? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, ஆன்மீக பர்சனாலிட்டி உடைய ஆத்மாக்களாகிய உங்களுடைய பிரகாசம் மற்ற ஆத்மாக்களுடைய விட, அதாவது மற்ற ஆத்மாக்களை கம்பேர் பண்ணும்போது அதை விட தனிப்பட்டதாக மேலும் அன்பானதாக இருக்கிறது. உங்களுடைய ஆன்மீக பர்சனாலிட்டி மற்ற ஆத்மாக்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுடையது எப்படி இருந்ததா? தனிப்பட்டதாகவும் அன்பானதாகவும் இருந்தது. மூன்றாவது கேள்வி, ஏன் தூய்மையின் பர்சனாலிட்டியை எமர்ஜ் ரூபத்தில் நினைவில் வைக்க வேண்டும்? ஏன் தூய்மையின் பர்சனாலிட்டியை எமர்ஜ் ரூபத்தில் நினைவில் வைக்க வேண்டும்? அதுக்கு பாபா சொல்றாரு, உங்களுடைய மகிமை சாஸ்திரங்களில் இருக்கிறது. யார் உண்மையான பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சாஸ்திரங்களை விதிபூர்வமாகவும் வைத்துக் கொள்கிறார்கள், மேலும் படிக்கவும் செய்கிறார்கள். மற்ற புத்தகங்கள் வைப்பது போல் வைக்க மாட்டார்கள். ஆக உங்களுடைய தூய்மையின் பர்சனாலிட்டியை சதா எமர்ஜ் ரூபத்தில் நினைவில் வையுங்கள். அஞ்சாவது கேள்வி, குழந்தைகளாகிய உங்களுடைய வேலை என்ன? மாயாவின் வேலை வருவது, ஆனால் உங்களுடைய வேலை இப்பொழுது நேரத்துக்கு ஏற்றாற்போல் விரட்டுவதல்ல. மாயா வந்தது விரட்டினோம் என்று அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய வேலையே சதா மாயாவை வென்றவராக இருப்பது. உங்களுடைய வேலையே சதா மாயாவை வென்றவராக இருப்பது. ஆறாவது, மாயையின் பிரபாவம் எப்பொழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கும்? பாபா சொல்றார், கடைசி காலத்தில் ஒருவேளை நீண்ட கால பயிற்சி இல்லை என்றால் மனதில் நான் ஆத்மா என்று யோசித்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் மாயையின் பிரபாவமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏழாவது, எந்த பாடலை வாயினால் மட்டும் இன்றி மனதினாலும் பாடுகிறீர்கள்? எந்த பாடலை வாயினால் மட்டுமின்றி மனதினால் பாடுகிறீர்கள்? பிராமணர்களின் பண்டக சாலையில் இது இல்லை என்று எதுவும் இல்லை. இந்த பாடலை வாயினால் மட்டுமின்றி மனதினால் பாடுகிறீர்கள். இப்படிதானே பாடுறீங்க மனசு அளவில். எட்டாவது, ஏன் குழந்தைகளின் தூய்மையின் ஃபைனல் நிலையின் டிகிரியில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது? பாபா சொல்றாரு, நான் பாவம் ஏதும் செய்யவில்லை, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒருவேளை வீண் எண்ணங்கள் ஓடியது என்றால் நேரம் போய்விடும், எண்ணமும் போய்விடும், திருப்தியும் சென்றுவிடும். ஆக உங்களுடைய தூய்மையின் ஃபைனல் நிலையின் டிகிரியில்
வித்தியாசம் ஏற்பட்டு விடும். 9வது, எவை நினைப்பது மற்றும் நிலைத்து விடுவது. எவை நினைப்பது மற்றும் நிலைத்து விடுவது. அதுக்கு பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, நான் உடல் இல்லை என்று யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்குமா? அப்படி இல்லை தானே, நினைத்தீர்கள் நிலைத்து விட்டீர்கள் என்று இருக்க வேண்டும். இதுவே நினைப்பது மற்றும் நிலைத்து விடுவது ஆகும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், யார் எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையாக இருக்கிறாரோ அவ்வளவு அவருடைய பர்சனாலிட்டி தெரிவது மட்டும் இல்லாமல் டேஷ் ஆகிறது. அவருடைய பர்சனாலிட்டி தெரிவது மட்டும் இல்லாமல் அனுபவமும் ஆகிறது. 2வது, ஆதி காலம், அனாதி காலம், மத்திய காலம் மற்றும் இப்பொழுதைய கடைசி காலம் என முழு கல்பத்திலும் உங்களுடைய பர்சனாலிட்டி டேஷாக இருக்கிறது. சதா மகானானதாகவே இருக்கிறது. சதா மகானானதாகவே இருக்கிறது. 3வது, சக்திசாலியான ஆத்மாவிடம் மாயா வருவது என்பது டேஷ் ஆகும். சக்திசாலியான ஆத்மாவிடம் மாயா வருவது என்பது அசம்பவம் ஆகும். 4வது, மாயாவை வென்றவர் ஆகுவதற்கான சகஜமான சாதனம் தன்னுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை டேஷ் வைப்பது ஆகும். தன்னுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை நினைவு சொரூபத்தில் வைப்பதாகும். 5வது, தூய்மையின் அடையாளம் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். இது எல்லாரும் சொல்லிடுவீங்க. தூய்மையின் அடையாளம் சத்தியம் மற்றும் சுத்தம் மற்றும் சத்தியத்தன்மையாகும். சுத்தம், ஸ்வச்சதா, சத்தியதா. தூய்மையினுடைய அடையாளம் என்ன? சுத்தம் மற்றும் சத்தியத்தன்மையாகும். 6வது, அமிர்த வேளையில் இருந்து இரவு வரை தன்னுடைய டேஷ் 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 மற்றும் டேஷ் என அனைத்தையும் சோதனை செய்யுங்கள். அமிர்த வேளையில் இருந்து இரவு வரை தன்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், காரியங்கள் மற்றும் சேவை என அனைத்தையும் சோதனை செய்யுங்கள். 7வது, தந்தை ஒரு பொழுதும் டேஷிலேயே இருப்பவராக ஆக்குவதில்லை. டைம் கான்சியஸ். தந்தை ஒரு பொழுதும் நேரத்தின் உணர்விலேயே இருப்பவராக ஆக்குவதில்லை. டைம் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கூட என்ன பண்ணுவீங்க? அதே தான் இருப்பீங்க. ஓ, எக்ஸாம் வந்து என்ன ஒரு மாதம் இருக்குன்னா, ஒரு மாதம் இருக்குல்ல, கடைசியில் படிச்சுக்கலாம். அதனால தான் பாபா என்ன பண்ண மாட்டார், நேரம் சொல்ல மாட்டார் நமக்கு. 8வது, சரியா தவறா? லாஸ்ட் பார்க்கலாமா? எவ்வளவு நீண்ட கால பயிற்சி செய்வீர்களோ அவ்வளவு ராஜ்ய பாக்கியத்தின் பிராப்தியிலும் முதல் நம்பர்களில் வருவீர்கள். சரியா தவறா? சரி இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணணும்? இப்போதிலிருந்தே நீண்ட கால பயிற்சி செய்யணும். இந்த செகண்ட்லேருந்தே நீண்ட கால பயிற்சி செய்தினா ராஜ்ய பாக்கியத்தில் முதல் நம்பர்லாம் வந்துடலாம். அதனால் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தார் பாபா இன்னைக்கு? இடையிடையில் என்ன பயிற்சி செய்ய சொல்லியிருக்கார்? ஷரீரி ஆகக்கூடிய அபியாசம் செய்யலாமா? 21 டேஸ் செய்யுங்க. 21 நாள் இன்னையிலிருந்து. அப்புறம் அதே பழக்கம் தானாகவே வந்துடும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.